ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ரௌன் டாப் மில்லெட்டை வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். எனக்குள்ளே சாமை ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு கடலைப்பருப்பு ரெண்டே போதும். உளுத்தம் பருப்பெல்லாம் வேண்டாம், ஜீரகம் வேண்டாம், ஒரு கடுகு கடலைப்பருப்பு இருந்தால் போதும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, இங்கே 4-5 பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக நெருக்கின 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்புறமா தான் நீங்கள் தக்காளியை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 தக்காளியை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சாதம் ஆயிருக்கிறதுனால வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக இருக்கணும். இப்போது மசாலா பவுடர்கள் சேர்த்துக்கணும். மசாலா பவுடர் நிறையா ஒன்றும் தேவையில்லை. நான் இங்கே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு தேவை என்ன படுறதோ அதுன்னு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பட்டை கிராம்பு எதுவுமே நான் சேர்த்துல. ஏன்னா ரொம்ப மசாலா ஆகிட்டானா இந்த மில்லட்ஸு ஈத்துக்காது, அந்த மசாலாலாம் எடுத்துக்காது, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நிறைய மசாலா போடக்கூடாது. அந்த கரம் மசாலையே இருக்கும், அந்த டேஸ்ட்டு அது மட்டும்தான் போதும். அப்புறம் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ப்ரௌன் டாப் மில்லெட்டு ராத்திரியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் 1க்கு 2 தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 4-5 விசிலுக்கு கூ வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டாக்கா ஒரு 5 நிமிஷம் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வேக வைங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டா சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுறது. நீங்கள் சாதத்தை வரப்பரிசியில் பண்ணுறத விட இந்த மாதிரி மில்லட்ஸில் பண்ணுங்க, உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் வரும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்றா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மில்லட்ஸை யூஸ் பண்ணிச்சு எப்போவுமே அது நல்லா சோக் பண்ணிட்டா யூஸ் பண்ணணும். டைரெக்டாக அப்படியே கழுவிட்டு அரிசி மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஜெரிக்கிறது இல்லை. அதனால நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் செய்யுங்க.